வெளிப்பாடு 2026 டிசம்பர் மாதம் இதே தியானத்துக்கு 26 பேர் கண்டிப்பாக குழந்தையோட வந்து சாட்சியம் சொல்லுவீங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஜெரின் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜேம்ஸ் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜோதி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உதயா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தூயாவியினுடைய பிரசன்னத்தை உணர்ந்து பார். அபிஷேகம் நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்து பார். தூயாவி உன் மீது நிழலிடுவதை உணர்ந்து பார். கர்ப்ப பத்திரங்கள் ஆண்டவரே திறக்கப்படட்டும், ஆண்டவரே திறக்கப்படட்டும், ஆண்டவரே கருவுற இயலாதவர்கள் திறக்கப்படட்டும், ஆண்டவரே திறக்கப்படட்டும், ஆண்டவரே சாட்சியங்களாக இந்த பிள்ளைகளை நீங்கள் நிறுத்துவீர் என்ற நம்பிக்கையில் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. சாட்சியங்களாக இந்த பிள்ளைகளை நிறுத்துவீர் என்ற நம்பிக்கையில் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. உலகம் எங்கும் உள்ள இந்த பிள்ளைகளுக்கு தடைகள் தடங்கல்கள் இருந்தால் ஆண்டவரே இந்த நேரம் பாவத்தின் தடைகள் சாபத்தின் தடைகள் நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். முழுக்க 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 இயேசுவின் இரத்தத்தால் இவர்கள் கழுவப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. அபிஷேகத்தோட பாடுவோமா? நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி காரியங்கள் நிறைவேறி விட்டது என்ற நம்பிக்கையோடு பாடு. நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கடவுள் தருவது போதும், கடவுள் தராதது வேண்டாம். நன்றி நன்றி ஐயா,
இரக்கத்தின் ஆண்டவரிடம் இரக்கத்திற்காக ஜெபிப்போமா? தெரியல, ஏதாவது பாவங்கள் சாபங்கள் வழியா இன்னைக்கு உங்களுக்கு குழந்தை இல்லையான்னு தெரியல. ஏதோ பாவம் சாபங்கள் வழியா இனி உங்களுக்கு திருமணம் ஆகலையான்னு தெரியல. பாவங்கள் சாபங்கள் வழியா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரங்கள் கிடைக்கலையான்னு தெரியல. இரக்கத்திற்காக ஜெபிப்போம், உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களோ என்னுடைய முன்னோர்களின் பாவங்களோ இதற்கு காரணமாக எனக்கு தடையாக இருந்தால் ஆண்டவரே, நம்பிக்கையால் நண்பார்ந்தவர்களை இயேசு மீது உள்ள நம்பிக்கையால் மீட்பு பெறுவோம். பாம்பேயில் நினைக்கிறேன், பாம்பேயில் போயிருந்த பொழுது ஜாயனில் இப்போ ரீசெண்டாக ஒரு தியானம் நடந்த பொழுது நவம்பரில் அங்கே வந்த ஒரு பொண்ணு, ஃபாதர் எனக்கு எல்லா ஊர் நான் வந்ததில்லை, நான் போன வருஷமும் இந்த தியானத்தில் ஜாயனில் நடந்த தியானத்தில் பங்கெடுத்தேன், திரும்ப இந்த வாட்டி நான் பங்கெடுக்க வந்திருக்கிறேன், இந்த வாட்டி நான் சாட்சியாக வந்திருக்கிறேன்னு சொன்ன அந்த பொண்ணு 3 தடவை அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆன பொண்ணு. 3 தடவை அந்த வலி, அந்த வேதனை, மனசுக்கும் வலி உடம்புக்கும் வலி, அந்த வேதனையோடு தான் ஃபாதர் யூடியூப் பார்க்க நான் ஆரம்பித்தேன். ஃபாதர் எல்லாரும் டிவைன் மர்சியோட யூடியூப் பார்க்க ஆரம்பித்தாங்க, அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க, ஜெரிகோ ஜெபத்தை பங்கெடுக்க ஆரம்பித்தாங்க, அதில் இருக்கிற ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பை பங்கெடுத்தாங்க. இதுவரை இங்கே சென்னைக்கு வந்ததில்லை, எல்லாருக்கும் வந்ததில்லை. இன்றைக்கி ஒரு குழந்தையோட தான் இன்றைக்கி வந்தாங்க. சைனில் என்னை பார்க்கும்பொழுது, ஃபாதர் இந்த குழந்தை ஆண்டவர் கொடுத்த குழந்தை ஃபாதர், யூடியூப்பில் நான் ஜெபிச்சு நம்பிக்கையோட ஜெபிச்சு பெற்றெடுத்த குழந்தை ஃபாதர். 3 மிஸ்கேரேஜ், 3 தடவை தவறி போயிருக்கு குழந்தை, நின்று அது நிற்காமல் போய் இன்னைக்கு நான் இந்த குழந்தையோட நிற்கிறேன்னா ஆண்டவர் எனக்கு தந்த குழந்தை ஃபாதர். சிலன்பார்ந்தவர்களை நம்பிக்கையோட ஜெபிங்க. உங்களுடைய தடங்கள் இருந்தால் ஆண்டவர் மீட்பார், விடுதலை தருவார். விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வரங்களையும் தருவார். எனக்கு பின் சொல்லவும் குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர், காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னித்தருளும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும், குறிப்பா குழந்தை வர வேண்டி ஜெபிக்கிற இல்லை ஆசைப்படுற எல்லாரையும் ஒப்பு கொடுப்போம். தடங்களை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்க. உலகத்தில் உள்ள எல்லா கப்பிள்ஸ், அது 1வது குழந்தையாக இருக்கலாம், 2வதாக இருக்கலாம், 3வதாக இருக்கலாம், இல்லை நாங்கள் ஆசைப்படுற குழந்தைகளாக இருக்கலாம், ஆண்டவர் தருவதற்காக சமர்ப்பித்து ஜெபிப்போமா? கணவன் மனைவி உறவுகளை நான் சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் என்னை அன்பு செய்பவர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் என்னை காயப்படுத்தியவர்களையும் நான் காயப்படுத்தியவர்களையும் என் பாவங்களையும் என் காயங்களையும் என்னுடைய விண்ணப்பங்களையும் குறிப்பாக குழந்தை வரம் வேண்டி ஜெபிப்பவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இருதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தி இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின்
இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். சில அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் வெளிப்பாடு 2026 டிசம்பர் மாதம் இதே தியானத்துக்கு 26 பேர் கண்டிப்பா குழந்தையோட வந்து சாட்சியம் சொல்லுவீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 26 தம்பதிகளை கொண்டு வருவார் ஆண்டவர், சாட்சியமா கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிலிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் ஒருவருக்கு நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். எழுந்து நின்று ஜெபிப்போமா? இந்த 10 மணியை கணவன் மனைவி உறவுகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இஸ்லாம் பார்த்தவர்களை உடன்படிக்கையின் அந்த உறவுக்காக ஒப்பு கொடுத்து அன்பில்லாத, பாசமில்லாத, பரிவில்லாம, கனிவில்லாம, உங்களுடைய வீட்டில் ஒரு பக்தி இல்லாம, விசுவாசம் இல்லாம, அந்த வீட்டில் பிறக்க போற குழந்தைங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். விசுவாசம் இல்லாத வீட்டில் வர குழந்தைய யோசிச்சு பாருங்களேன். நம்பிக்கை இல்லாத இடத்துல பிறக்க போற குழந்தைய யோசிச்சு பாருங்களேன். ஒரு முறை ஒரு 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 அப்பா அவருடைய மகளுக்காக திருமணம் எல்லாம் தயார் செஞ்சு இந்த வரதட்சணைலாம் பேசிக்கலாம், கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுக்கறதுக்கெல்லாம் பேசியெல்லாம் முடிச்சிட்டாருங்க. முடித்த பிறகு திருமணம் நெருங்கி வருது. அவருக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடைக்காம போயிடுச்சு. திருமணம் நாளைக்கு, இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாமே கொடுத்து முடிச்சிடணும். அந்த அப்பாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எங்கேயுமே கடனும் வாங்க முடியல. கடைசி அந்த மாப்பிள்ளை கிட்ட கூப்பிட்டாங்க. அந்த வீட்டில் அந்த அப்பா அம்மாவை கூப்பிட்டாங்க, சம்மந்தியை கூப்பிட்டாங்க. இதை மாதிரி எனக்கு கொஞ்சம் சவகாசம் கொடுங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடைக்கலன்னு சொன்னப்படுது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, பரவாயில்லைங்க, கிடைக்கும் போது கொடுங்க. அது உங்களுடைய பொண்ணுக்கு தானே கொடுக்குறீங்க, நாங்கள் கேட்டது இல்லையே, அவங்களுக்கு தானே கொடுக்குறீங்க. அந்த பொண்ணுக்கு அந்த திருமணத்துக்கு அவ்வளோ நாள் பயம் இருந்துச்சு. ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அந்த பொண்ணு அவ்வளோ நிம்மதியாக அந்த மண்டபத்தில் போய் உட்காந்தான். அவ்வளோ நிம்மதியாக அந்த தாலியை வாங்கிக்கிட்டான். அவ்வளோ நிம்மதியாக அந்த கணவனை ஏற்றுக்கிட்டான். பாருங்களேன், அந்த பணம் கிடைக்காம போனதற்கு ஒரு காரணம், இன்னைக்கு அந்த குடும்பம் யாருன்னு தெரியுது, அந்த கணவன் யாருன்னு தெரியுது. அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ நிம்மதியாக அந்த குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்தாங்க. மேபி இன்னைக்கு உங்களுக்கு குழந்தை கிடைக்காததற்கு ஒரு காரணம், உங்களுடைய கணவன் யாரு, உங்களுடைய மனைவி யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க, எந்த நம்பிக்கையில் இருக்கிறவங்க, அந்த நம்பிக்கையினுடைய லெவல் என்னன்னு தெரியறதுக்காக இருந்திருக்கலாம். அவங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பதற்காக இருந்திருக்கலாம். அதனால் இது ஒரு தீமையாக நினைக்காதீங்க. ஆண்டவராகிய கடவுள் இயேசுவையே உங்களுக்கு தந்தார்னா அவரோடு சேர்த்து எல்லாமே தந்தவர். ஒரு குழந்தையாங்க தரமாட்டார், குழந்தைங்களே அங்கே தரமாட்டார். இப்போ தந்திருக்கிறார். தயாரிங்க, உங்களுடைய குடும்பத்தை தயாரிங்க. ப்ரிப்பேர் யுவர் ஃபேமிலிஸ் டு ரிசீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். Prepare your families to receive a child or children. இந்த 10 மணியில் கணவன் மனைவி உறவுகளை ஒப்பு கொடுத்து, கையெல்லாம் வலிக்கும், இருந்தாலும் கையை தூக்கி ஜெபிங்க. கை வலிக்கும். உங்களுடைய கணவன் மனைவி உறவு மட்டும் கிடையாதுங்க, உங்களை மாதிரி இருக்கிற ஒரு 1000 பேரை சேர்த்துக்கோங்க.
உங்களுக்குள்ள சண்டை வருதா? சண்டை வர ஒரு 1000 பேரை குடும்பத்தை சேர்த்துக்கோங்க. உங்களுக்குள்ள புரிதல் தன்மை கம்மியா இருக்கா? சண்டை வர ஒரு 1000 பேரை சேர்த்துக்கோங்க. புரிதல் தன்மை இல்லாத ஒரு கணவன் மனைவியை சேர்த்துக்கோங்க. 1000 கணவன் மனைவிகளை உங்களுடைய ஜெபத்திலே சேர்த்துக்கொண்டு கணவன் மனைவியர்களுக்காக ஜெபிப்போமா? இந்த 10 மணியில நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஷெரில் என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். செபாஸ்டியன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ரேகா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மேரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அந்தோணி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜூட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தாள் படிட்டு ஜெபிப்போமா? முழந்தாள் படிட்டு பெற்றோர் பிள்ளைகள் உறவை ஒப்புக்கொடு ஜெபிப்போமா? பெற்றோர் பிள்ளைகள் உறவை ஒப்புக்கொடு ஜெபிப்போமா? பெற்றோர் பிள்ளைகள் உறவு, அந்த உறவிலே ஆன்மீகம், அந்த உறவிலே விசுவாசம், அந்த உறவிலே ஆழமான நம்பிக்கை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனாக தாயாக, நம்பிக்கை இருக்கிற தகப்பனாக தாயாக, உங்களுடைய வேலையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே வீழும் பொழுது தோல்வியில் என்னோடு என் ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்பிக்கை கொடுக்கும் தகப்பனாக தாயாக, வார்த்தையில ஒரு சோர்வு இல்லாம எப்பவுமே ஒரு ஹோப்ஃபுல்லா ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கும் ஒரு பேச்சு உங்களுடைய நாட்டில் வரணும். எதிர்பார்ப்பை கொடுக்கிற ஒரு நடத்தை உங்களுடைய நடத்தையில் இருக்கணும். எதிர்பார்ப்பை கொடுக்கிற ஒரு சிந்தனை உங்களுடைய சிந்தனையில் இருக்கணும். அப்படி ஒரு தகப்பனா, அப்படி ஒரு தாயா உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாற ஒப்புப்படுத்து ஜெபிப்போம். அந்த 10 மணியில நல்ல தகப்பனாக நல்ல தாயாக இருக்க நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றாடம் விவிலியம் வாசிக்கும் ஒரு தகப்பனாக தாயாக மாற வரத்தை கேளு. நித்திய இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தனிப்பட்ட ஒரு ஜெபமாலையாவது உன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிற வரத்தை கேளு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்க்கிற தகப்பனாக தாயாக இருக்கிற வரத்தை கேளு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். வீண் செலவுகள் செய்யாத ஒரு தகப்பனாக தாயாக இருக்க வரத்தை கேளு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கணவன் மனைவி பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்ற ஆசையப்பட்டு வரத்தை கேளு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 12 குடும்பங்களுக்கு குடும்ப ஜெபத்திற்கான வரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தன்ராஜ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நாசர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 10 மணியில நல்ல ஒரு மகனாக நல்ல ஒரு மகளாக இருக்க வரத்தை கேளுங்க. அப்பா அம்மா கிட்ட உண்மையா இருக்கிற, அப்பா அம்மா கிட்ட உண்மையை பேசுற, உண்மையா இருக்கிற சொல் செயல் சிந்தனையில் நல்ல ஒரு மகனாக மகளாக இருக்க. எத்தனையோ இடத்துல எத்தனையோ பேருக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனா உங்களை நல்ல பிள்ளைகளாக உங்களுடைய பெற்றோர்கள் வளர்க்கும் பொழுது, உங்களுடைய தாய் தந்தையை மதிக்காமல் நடக்கும் பொழுது,
அவர்களுக்கு வேதனையை தரும் மகனாக மகளாக இருந்தால் மன்னிப்பு கேளு. இந்த 10 மணியில் அம்மா சாரிம்மா, அப்பா சாரிப்பா, நல்ல ஒரு பிள்ளையாக இருக்க ஆண்டவர் என்னை உங்களுடைய குடும்பத்தில் கொண்டு வந்து தந்தார். நல்ல ஒரு மகனாக மகளாக இருக்க, உங்களுக்கு நோய் இருக்கும் பொழுதும் உங்களுக்கு ஏழ்மை இருக்கும் பொழுதும் உங்களுடைய நல்ல மகனாக மகளாக இருக்க ஆண்டவரே எனக்கு அந்த வரத்தை தாங்கன்னு கேட்போமா? நல்ல ஒரு மகனாக நல்ல ஒரு மகளாக விசுவாசமுள்ள மகனாக மகளாக இருக்க, பெற்றோருக்கு நம்பிக்கைக்குரிய மகனாக மகளாக இருக்க, விசுவாசத்தோடு இருக்க, காதல் உறவுகளில் இருந்தால் மன்னிப்பு கேளுங்க. அப்படி நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. தடைகள் உங்களுக்கு அங்கிருந்து வரலாம், பிள்ளை தடைகள் அங்கிருந்து வரலாம். அப்பாவை மதிக்கலை, அம்மாவை மதிக்கலை, அப்பா கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க, அம்மா கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய திருமணத்தில் அவங்களை அழ வச்சிருக்கிறீங்க, அவங்கள தலகுனிய வச்சிருக்கீங்க. நல்ல ஒரு தகப்பனா நல்ல ஒரு மகனா மகளா இல்லாததுக்காக மன்னிப்பு வேண்டி இந்த 10 மணியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். செலஸ்டின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். குரு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஞானம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். டேவிட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 4வது மணி எழுந்து நின்று ஜெபிப்போமா? எழுந்து நின்று ஜெபிப்போமா? இந்த 4வது மணியில் உலகம் எங்குமுள்ள குழந்தை வர வேண்டி ஆசைப்படுற ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒப்பு கொடு ஜெபிக்கிறோம். இந்த 4வது 10 மணியில் குழந்தை வரத்திற்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இங்குள்ளவர்கள் கண்ணீரோடும் பாரத்தோடும் நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறாங்க. அது முதல் டைமாக இந்த மண்ணில் கால் வச்சவங்க இருக்கிறாங்க. ஆண்டவரே அனைவரையும் ஒப்பு கொடு ஜெபிக்கிறோம். நாங்கள் சுயநலம் இல்லாமல் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்களுக்காக ஜெபிக்க வந்தோம் ஃபாதர். ஏன் ஃபாதர் மற்றவங்களுக்காக ஜெபிக்க சொல்கிறீங்க? இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவ ஜெபம் பிறருக்காக ஜெபிக்கும் ஜெபம் தான். சொந்தமாக ஜெபிக்கிற ஜெபம் கிறிஸ்துவ ஜெபம் இல்லை. பிறருக்காக ஜெபிக்கும் ஜெபமே கிறிஸ்துவ ஜெபம். அந்த ஒரு கிறிஸ்துவ ஜெபத்தை மற்றவங்களுக்காக கொடுத்து, கை வலிக்கும், கால் வலிக்கும், நிற்கும்போது கால் வலிக்கும், கை தூக்கும்போது கால் வலிக்கும், ஆனால் அந்த வலியை மனசில் இந்த வலி இருக்கிறவங்களுக்காக ஒப்பு கொடுத்து பாருங்களேன். கண்ணீரோடு இன்னைக்கு வந்திருக்கிறவங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்களேன். இந்த 10 மணியில் இவர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இந்த 10 மணியை நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கிளாரன்ஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜீவன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஷிபு என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜாக்சன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மார்கரெட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜோஸ்பின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும்
மீதும் இரக்கமாயிரும். இந்த 10 மணியை தியான மையத்திற்காக, தியான மையத்தின் தேவைகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த தியான மையத்தினுடைய புதிய கட்டிடம், அதுக்கு இன்னும் ஒரு பேப்பர் கிடைக்க வேண்டியிருக்கு, அப்ரூவலுக்கு போகணும்னா. இந்த தியான மையத்தையும் இந்த 20 வருடங்கள் இந்த தியான மையம் எத்தனையோ பேருக்கு நன்மைகள் செஞ்சிருக்கு. எத்தனையோ பேருக்கு நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ நன்மைகள். சாட்சியங்கள் சொன்னது 10 அப்படின்னா சொல்லாத சாட்சியங்கள் இருக்குங்க, நிறைய சொல்லாத சாட்சியங்கள் இருக்கு. அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து இந்த மண்ணும் இந்த காற்றும் இந்த வெப்பமும் இங்குள்ள தண்ணீர், இங்குள்ள உணவு, இங்குள்ள ஜெபங்கள், இங்கு இருந்த குருக்கள், இங்கு வந்த பரிந்துரையாளர்கள், இங்கு வந்த தன்னார்வ தொண்டர்கள், இத்தனை பேர் இங்கே வந்தவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறாங்க. விசுவலன் பார்த்தவங்களே, இந்த தியான மையம் உலகிற்கு ஒளியாக, விளக்காக, உப்பாக மாற இந்த தியான மையத்தையும் இந்த தியான மையத்தினுடைய தேவைகளையும் நம்முடைய தியான மையம் என்ற அந்த வேதனையோடு, அந்த பாரத்தோடு, அந்த கண்ணீரோடு, அந்த நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்த தியான மையத்தினுடைய எல்லா தேவைகளுக்காகவும் ஆண்டவர் எதற்காக இந்த தியான மையத்தை தேர்ந்தெடுத்தாரோ அதனுடைய நிறைவு இந்த தியான மையத்தில் நடக்க வேண்டும் என்று தியான மையத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கால் முட்டி ஆபரேஷன் செஞ்சு நடக்க முடியாத ஒருவருக்கு 2 கால் முட்டியினுடைய அந்த வேதனையை நீக்கி விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கால் வீக்கத்தில் இருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நரம்பு கேன்சர் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். வாயினுடைய மேல் பகுதியில் கட்டி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒயிட் பாச்சஸ் ஆரம்பிச்சிருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கிரியாட்டின் லெவல் ஸ்டேபிள் இல்லாத ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஈஸ்வரன் பார்த்தவர்களே, நான் கட்டாயப்படுத்தலை, விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சாதாரணமாக யூத் தியானத்துக்கு செஞ்சோம், பிள்ளைகளுடைய தியானத்துக்கு செஞ்சோம். எல்லாருமே வந்தாங்க, நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இங்கேருந்து வாங்கிட்டு போனாங்க. ஆனால் இப்போது இங்கே வந்திருப்பீங்க, குழந்தை வர வேண்டி வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஒரு அருட்தந்தை நற்கருணை ஆண்டவரை கொண்டு வந்து முன்னால் வருவார். கணவன் மனைவியாக வந்திருக்கவங்க இருப்பீங்க, இல்லை மனைவி மட்டும் வந்திருப்பீங்க, கணவர் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறாரு, வெளியூரில் இருக்கிறாரு, வேலையாக இருக்கிறாரு. இல்லை கணவர் மட்டும் இங்கே வந்திருப்பீங்க, மனைவி வரலை, கேட்டிக்ஸம் டீச்சர் அதனாலலாம் வர முடியலை. குழந்தை வரம் வேண்டி இங்கே வந்திருக்கிற கணவன் மனைவியோ, இல்லை கணவர் மட்டுமோ, இல்லை மனைவி மட்டுமோ இருந்தால் உங்களுக்கு ஒரு லைனில் வந்து நற்கருணை ஆண்டவரை ஃபாதர் இங்கே வச்சுருப்பாங்க. ஆசீர்வாதம் பெற்று தனிப்பட்ட முறையிலே ஆசீர்வாதம் பெற்று போகலாம். மிச்சம் எல்லாருமே நம்ம இவ்வளோ நாள் உட்கார்ந்து தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வேதனையோட முழந்தால் படிட்டு அந்த வழியோட இவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இவங்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் பூரா இருக்குது. அந்த வேதனையை அனுபவித்தவங்க இங்கே இருப்பீங்க, அனுபவித்து குழந்தை வாங்கினவங்க இருப்பீங்க, அப்படி அனுபவிக்காமல் இமிடியட்டாக குழந்தை பெற்றெடுத்தவங்களும் இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு வேதனையை நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். அது சாதாரண ஒரு வேதனை அல்ல, சாதாரண ஒரு வேதனை அல்ல. அந்த வேதனையோடு நாமும் let us kneel down, எல்லாருமே முழந்தால் படிடுங்க. குழந்தை வர வேண்டி ஜெபிக்கிறவங்க, நான் திரும்ப சொன்ன கட்டாயப்படுத்தல, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரலாம். யூ கேன் ஸ்டாண்ட் இன் அ லைன், நில்லுங்க, அங்கே நில்லுங்க. ஃபாதர் நற்கருணை ஆண்டவரை கொண்டு வருவார். நீங்கள் லைனாகவே அங்கே நில்லுங்க. நீங்கள் முழந்தால் படிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. குழந்தை வர வேண்டி ஜெபிக்க வந்தவங்க, குழந்தை வர மிச்சம் யாருமே வர வேண்டாம்.
குழந்தைகளுக்காக ஜெபிக்க வந்தவங்க, குழந்தைகளுக்காக ஜெபிக்க வந்தவங்க, குழந்தை வேணும்னு ஜெபிக்க வந்தவங்க, மிச்சம் எல்லாருமே உங்களுடைய இடத்துல நீங்கள் நீல் டவுன் பண்ணுங்க. குழந்தை வர வேண்டி ஜெபிக்க வந்தவங்க, ஃபாதர் அங்கே வந்து நிற்பாரு. நீல் டவுன். ஃபாதர் பிளஸ் பண்ணுவாங்க. அந்த பக்கமாக அப்படி போயிடுங்க, வழி விடுங்க. ஆண்டவரே, என் உள்ளம் உடையும் பொழுது, வேதனையோடு வந்திருக்கிற, கண்ணீரோடு வந்திருக்கிற குழந்தால் படிடுங்க. குனிங்க, ஆசீர்வாதம். இல்லை நிற்கிறவங்க அங்கே நில்லுங்க. ஃப்ரெண்டில் நறுக்கரை ஆண்டர்கிட்ட இருக்கிறவங்க முட்டிக்கால் போடுங்க. எழுந்து போயிட்டே இருங்க. ஃபாதர் பிளஸிங் முடிச்சோன்னே எழுந்து போங்க. தொட்டு முத்தி போங்க. ஆண்டவரை தொட்டு முத்தம் செய்து போங்க. kneel down, touch, kiss, go. kneel down, touch, kiss, go. உங்களுடைய இடங்களுக்கு போங்க. kneel down, touch, kiss and go. ஜெபிப்போம் இவர்களுக்காக. ஈஸ்வரன் பார்ந்தவர்களை வேடிக்கை பார்க்க வேண்டாம். இவங்களுடைய வேதனையை வேடிக்கை பார்க்க வேண்டாம். இந்த வேதனையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. முழந்தால் படிடும் போது வலிக்குது உங்களுக்கு, ஆனால் அந்த முட்டிக்கால் அந்த வலியை இந்த கண்ணீரோட ஜெபிக்கிறவங்களுக்காக ஜெபிங்க. அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. இவர்களுடைய கர்ப்பப்பை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. செமன் கவுன்சிலுடைய எல்லா விதமான ஆசீர்வாதம் கொடுங்கப்பா. இவர்களுடைய கண்ணீருக்கும் பாரங்களுக்கும் பதிலை கொடுங்கப்பா. சாட்சியாக நிறுத்துங்கப்பா. எத்தனை வேதனைகள், எத்தனை மாத்திரைகள், எத்தனை சிகிச்சைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை கண்ணீரின் நேரங்கள், எத்தனை உறங்கா இரவுகள், எத்தனை உறங்கா இரவுகள், எத்தனை உறங்கா இரவுகள். அப்பா ஆசீர்வதிங்கப்பா. உம்மால் முடியுமா?
ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. என் உதவி உம்மிடமே. உடைச்சு ஜெபிப்போமா, உடைச்சு ஜெபிப்போமா, இவங்களுக்காக உடைச்சு ஜெபிப்போமா, உடைச்சு ஜெபிப்போமா. எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ நம்பிக்கை. வந்து முழந்தால் படிட்டு எழுந்து போங்க. சீக்கிரம், நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. வாங்க, முழந்தால் படிடுங்க, எழுந்திருங்க, தொட்டு முத்துங்க, போங்க. வாங்க, குட்டிக்கால் போடுங்க, ஆசீர்வாதம் பெறுங்க, எழுந்திருங்க, போங்க. வாங்க, குட்டிக்கால் போடுங்க, எழுந்திருங்க, முத்தி செய்யுங்க, போங்க. சீக்கிரம், சீக்கிரமா. நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. இயேசுவே, இயேசுப்பா, இயேசுவே, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் அப்பா, இதெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, 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 உடைச்சு வந்திருக்கிற இவங்களை ஒப்பு கொடுத்து, உடைச்சு வந்திருக்கிறவங்களை ஒப்பு கொடுத்து, நற்கருணை ஆண்டவரே குழந்தை கொடுங்க. இத்தனை பேரும் அடுத்த வருடம் சாட்சியமா நிற்கணும் ஆண்டவரே. இத்தனை பேரும் ஆண்டவரே சாட்சியமா நிற்கணும் ஆண்டவரே. இத்தனை பேர் இங்கே சாட்சியமா இங்கே கொண்டு வரணும் ஆண்டவரே. குழந்தைகளோட வரணும் என்று ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இத்தனை பேரும் இங்கு வந்து எல்லாரும் அடுத்த வருடம் குழந்தையோட வரணும் ஆண்டவரே. கன்சீவாக ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை நீக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்பிக்கையில் ஒப்பு கொடுக்கிறோம், நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம். இங்குள்ள அனைவருமே அடுத்த வருடம் சாட்சியமாக நிற்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மால இயலாததாக எதுவுமே இல்லை. நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இவர்கள் அனைவரும் அடுத்த வருடம் சாட்சியமாக நிற்க வேண்டும் ஆண்டவரே. இத்தனை பேரும் சாட்சியமாக நிற்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பாரத்தோட ஜெபிங்க, பாசத்தோட உங்களுக்காக ஜெபிங்க. நம்ம வீட்டு பசங்களை ஜெபிங்க. உங்களுடைய மகனுக்கு, உங்களுடைய மகளுக்கு ஒரு தேவை வந்தா ஜெபிக்க மாட்டீங்களா? உங்களுடைய அண்ணனுக்கு, உங்களுடைய அக்காவுக்கு இப்படி தேவை வந்தா ஜெபிக்க மாட்டீங்களா? அந்த வேதனையோட ஜெபிங்க, அந்த பாரத்தோட ஜெபிங்க. இத்தனை பேர் நம்பிக்கையோட இன்னைக்கு வந்திருக்கிறாங்கன்னா, நம்பிக்கையோட வந்திருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை. ஆண்டவரே, இவர்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 14
ஆசீர்வதிக்கிறார். ஜெயக்குமார் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இம்மானுவேல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிளட் செல்ஸ்ல பிரச்சனை விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண் உறுப்புல பிரச்சனை இருக்கு, விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண் மகனுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால குழந்தை பிறக்க மாட்டேங்குது, அந்த மகனுக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஒரு மகனுக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உம்மை பார்க்கிறேன், என் உதவி உம்மிடமே. ஆண்டவரே உம்மை பார்க்கிறேன். கண்களை மூடியவர்களுக்காக ஜெபிப்போமா? உம்மை பார்க்கிறேன், என் உதவி உம்மிடமே. ஆண்டவரே உம்மை பார்க்கிறேன். கண்களை மூடி நற்கனை ஆண்டவரை பாரு. இருக்கிற இடத்துல கண்களை மூடி நற்கனை ஆண்டவரை பாரு. உதவி எங்கிருந்து வரும்? ஆண்டவரிடமிருந்து வரும். உதவி எங்கிருந்து வரும்? ஆண்டவரிடமிருந்து வரும். என் உதவி உம்மை பார்க்கிறேன் ஆண்டவரே. ஸ்னேகா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்னேகா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெய்சன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்னோபியா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஃபேபியோலா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஃபேபியோலா, ஸ்னோபியா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கெவின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கெவின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கையோட ஜெபிப்போமா? இவங்களுடைய கண்ணீர் நம்முடைய கண்ணீரா மாறட்டும். இவங்களுடைய நம்பிக்கை நம்மளுடைய நம்பிக்கையா மாறட்டும். இவங்களுடைய பாரம் நம்முடைய பாரமா மாறட்டும். பார்க்கிறேன் ஆண்டவரே.
கீதா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அபிஷேகம் இறங்கட்ட துதிப்போமா துதிப்போமா துதிப்போமா. அல்லேலூயா 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 அபிஷேகம் இறங்கட்ட அபிஷேகம் இறங்கட்ட அபிஷேகம் இறங்கட்ட அபிஷேகம் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, முடிவில்லா எம்மை கருணை கண்ணோக்கி எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமுமாகும். ஆமென். சொல்லித்தரும் இந்த இறை வசனத்தையும் எனக்கு பின் சொல்லுங்கள். நான் சொல்லித்தரேன், நீங்க எனக்கு பின்ன சொன்னா போதும். நம்ம முன்னாலே சொன்ன அதே வசனம் ரோமியர் 7 திருமுகம் 8வது அதிகாரம் 31 32 நான் சொல்றேன், எனக்கு பின்னால சொல்லுங்க. இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்படைத்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? ஆமென். மண்பியர் கீதம் பாடுவோம், ஆசீர்வாதத்திற்கு தயார் செய்வோம். சிலன்பார்ந்தவர்களே, உண்மையாக எனக்கு அதிசயமா இருந்தது. முட்மதால் படிடுவோம். அதிசயமா இருந்தது. குழந்தை வர வேண்டி வர்றவங்க நில்லுங்க, ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு நீங்க எல்லாரும் எழுந்தீங்க. நான் திரும்பவும் சொன்னேன், இல்லை குழந்தை வர வேண்டி ஜெபிக்க வந்தவங்க மட்டும் லைன்ல நில்லுங்க, இந்த ஆசீர்வாதத்துக்கு வாங்க அப்படின்னு. எல்லாரும் வராதிங்கன்னு. அப்போ நீங்கள் அப்படியே நின்னீங்க. அப்போ தான் தெரியுது, இதில் 90% பேர் இன்னைக்கு இந்த ஜெபத்தில் நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கே அழுக வந்துடுச்சு. இவ்வளோ நம்பிக்கையோட இந்த மண்ணில் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. நிரந்தரமாக வரவங்களும் இருக்கிறீங்க, புதுசாக வந்தவங்க இருக்கிறீங்க. உங்களுடைய நம்பிக்கை திட நம்பிக்கையாக இருக்கட்டும், அது தொடர் நம்பிக்கையாக இருக்கட்டும். உங்களுடைய நம்பிக்கை திட நம்பிக்கையாக இருக்கட்டும், அது தொடர் நம்பிக்கையாக இருக்கட்டும். கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். அடுத்த வருஷம் இந்த லைனில் நின்று இந்த ஆசீர்வாதத்தில் வந்தவங்க அடுத்த வருஷம் நீங்கள் எல்லாருமே
குழந்தையோடு வரணும், இல்லை அந்த டிசம்பரில் நீங்கள் அந்த டைமில் கன்சீவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக இந்த ஒரு வருஷம் பூரா கண்டிப்பாக ஜெபிப்போம். கண்டிப்பாக நான் ஜெபிப்பேன் உங்களுடைய இந்த தேவைகளுக்காக. அடுத்த டிசம்பர் 2026 நீங்கள் எல்லாருமே குழந்தையோடு வரணும், இல்லைனா கன்சீவாக இருக்கணும். அந்த டைமில் டிசம்பர் 2026 தேர்ட் சண்டேக்கு வரும் பொழுது நீங்கள் குழந்தையோடு வரணும், இல்லை அந்த டைமில் நீங்கள் கன்சீவாக இருக்கணும்னு கண்டிப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாண்புயர் கீதம் பாடுவோம். ஆசீர்வாதம் பெறுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் திருத்திறன் மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி சொல்லி பாடுவோமா? அம்மா மரியே நன்றி, திருத்தூதர்களை புனிதர்களை நன்றி, திருச்சபையை நன்றி, வானதூதர்களை நன்றி. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே உங்களுக்கு ஒரு ஈஸி வழி கூட சொல்கிறேன். குழந்தை பிறப்பிற்காக அடுத்த வருஷத்தில் ஒரு 4 நாள் என்னைக்காவது ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு உள்ளிருப்பு தியானத்துக்கு வாங்க.
தங்கி நடத்தி ஒரு உள்ளிருப்பு தியானம் பங்கெடுத்து நல்ல பாவ சங்கீதனை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான வரத்தை அவர் கொடுப்பார்.